ஃபாதர் ஆட்லியர் ஆண்டோனியோ என்று சொல்லி ஒரு பிரசிலியன் கேத்தலிக் பிரீஸ்ட் அந்த லாரி டிரைவர்ஸ்க்கு ஒரு பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட் கட்டும்படி ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமா 1000 ஹீலியம் ஃபில்டு கேஸ் பலூன்ல அவர் சொன்னாரு, நான் கிளம்பி பறக்க போறேன். ஒரு 19 மணி நேரம் நான் பறந்து ஒரு ரெக்கார்டை செட் பண்ணி அதுலேருந்து வர்ற காசை நான் அந்த ட்ரக் டிரைவர்ஸுடைய அவர்களுடைய ரெஸ்டிங் பிளேஸ்க்கு யூஸ் பண்ணி போறேன். அவர் கிளம்பி போய் ஒரு 10 மணி நேரத்திலேயே கான்டாக்ட் போயிருது. 3 மாசங்கள் பொறுத்து அவருடைய பாடி நடு கடல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. பாதி தின்று போன ஒரு பாடியை தான் கண்டுபிடித்தார்கள். வேதம் சொல்லுகின்றது, மனிதனுடைய நினைவுகள் அநேக எண்ணங்கள் உண்டாம், ஆனா கர்த்தருடைய சித்தம் தான் வாய்க்கும் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு நாம நிறைய திட்டங்கள் போடலாம், அந்த காரியங்கள்ல இது அவர்களுடைய நன்மைக்கு, இது மற்றவங்களுடைய பிரயோஜனத்திற்கு என்று சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் அதுல கடவுளுடைய கரம் இருக்கும் பொழுது அதை கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். நம்ம சில நேரங்களில் ஆண்டவருடைய பெயரை சொல்லி கூட சில காரியங்களை ஆரம்பிக்கலாம், ஆனா கர்த்தருடைய சித்தம் இருக்கும்னு சொன்னா அதை கர்த்தர் வாய்க்க செய்வார். அது எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்னால், நம்ம ஜெபத்துல ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்சம் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது கர்த்தரே தேவையில்லாத வாசல்களை மூடுவார். தேவையான நல்ல வாசல்களை மட்டும் திறந்து நம்மை அதில் பிரவேசிக்கும்படி அது பின்னான நாட்கள்ல வேதனை கூட்டாத ஆசீர்வாதமாய் அதை மாற்றி கொடுப்பார். ஒரு நிமிடம் முடிந்தது. நாளை சந்திப்போம்.